அடுத்து மீனை பற்றி சொல்கிறார். நாக்கு அடக்க முடியாமல் அனட்டப்பட்டது. ஒரு தூண்டில் போட்டு அதுக்குள்ளே சின்னதாக தின்பண்டத்தை வச்சு அந்த நாக்காசை அடக்க முடியாத தின்பண்டத்தை சாப்பிட வந்து தானே மீன் மாட்டிக்கிறது. அதே போல் நாக்கு அடக்க முடியாமல் போனால் கர்மயோகியும் சிக்கி கொள்ளுவன். ஆகார நியமங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னென்னது சாத்விக ஆகாரம், இன்னென்னது ராஜசாகாரம், இன்னென்னது தாமசாகாரம்னுட்டு கண்ணனே பிரித்து விட்டிருக்கிறான். ஸ்னிக்தாக ரஸ்யாக, ஸ்னிக்தமாக இருக்கணும், இனிப்பு பண்டமாக இருக்க வேண்டும். ஸ்திராக, நன்னா நின்று நல்லது பண்ணுற ஆகாரமாக இருக்கணும். இதெல்லாம் சாத்விக ஆகாரம். சிலதெல்லாம் வாயில் போட்டுக்கிச்சு ரொம்ப ருச்சியாக இருக்கும், நிச்சயமாக வச்சுடுங்க, அது உள்ளே போய் நல்லது பண்ணாது. ஆகாரத்தை வாயில் போடச்சே என்னமா இருக்குதுன்னு மட்டும் நினச்சிட்டோம்னா அது உள்ளே போய் நல்லதே பண்ணாது. ஆனால் உள்ளே போகிறச்சே ரொம்ப சிரமப்படுத்தும். நன்னாலேயே ரொம்ப கசக்கராப்பில் இருக்கேன்னா வேப்பங்கொழுந்து பண்ணுற நன்மை வேறு ஏதானு ஒன்று நமக்கு பண்ணிட போகிறதா. அதனால் வாயில் போட்டால் எது ருச்சிக்கிறதோ அது வயத்துக்கு நன்னா இருக்க போகிறது இல்லை, எது வாயில் போட்டால் நன்னா இல்லையோ அது வயத்துக்கு நன்னா இருக்க போகிறது. அதனால் ஆகாரத்தில் பார்த்து உட்கொள்ள வேண்டும். சாத்விக ஆகாரமாக இருக்கணும்னு கண்ணன் சொன்னார். அப்போ எது ராஜாகாரம் எது தாமசாகாரம்னா கட்டு அம்ல லவண தீக்ஷ்ண அத்யுஷ்ண ரூக்ஷவிதாகினா ஆகாராக ராஜசசேஷ்டாக. ரொம்ப உப்பு, ரொம்ப காரம், ரொம்ப புளிப்பு, ரொம்ப கொதிக்கிறது, ரொம்ப குழுகுழுன்னு இருக்குது, எதுவுமே அதீதமாக இருக்கவே கூடாது. மிதமான உப்பு, மிதமான காய்ப்பு, மிதமான புளிப்பு, மிதமான காரம். சில பேர் சாப்பிட்றச்சே கொதிக்க கொதிக்க துவயக்ஷர பானை சாப்பிடணும். அப்படின்னா 2 அக்ஷரத்தோட காலங்கார்த்தால் ஒரு பானை சாப்பிட்றோம் இல்லையோ, அது ரொம்ப கொதிக்க கொதிக்க வாய்ப்புள்ள போனால் தான் ஒரு ராத்திரி முழுக்க தூங்கினது எழுந்து இவருக்கு சக்தி கிடைக்கணும் இல்லையோ. இந்த சக்தியை பகவான் இடத்துல பிரார்த்திக்கிறத விட்டுட்டு வேற ஏதோ பானம் கொடுக்க போகிறதுங்கிறதுக்காக கொதிக்க கொதிக்க கையில் வாங்கினார், வாயில் குத்திக்கணும். ரொம்ப கொதிப்பாகணும், துளி கூட குளிர்ந்துடக்கூடாது, ஆறிடக்கூடாதுன்னார். சில பேருக்கு அப்படியே கொதிக்கக்கூடிய அடுப்புலேருந்தே சாப்பிட்டு பழக்கம். வாங்கிறச்சே கை சுடுறது. அதனால் என்ன பண்ணார், சின்ன துண்டை எடுத்து வாங்கின பாத்திரத்தை துண்டில் சுற்றி வாங்கினுட்டு வாயில் குத்தினுட்டார். அந்த சூடு வாய் தாங்கிறது, ஆனால் கையில் வாங்குறச்சே அந்த சூடு தாங்காது. துண்டில் சில பேர் வாங்கிப்பா, அதுவும் வெள்ளி பாத்திரமாக இருந்தால் ரொம்ப சூடும், இந்தாங்க துண்டுலேயே கொடுங்கோ அப்படிங்கிறதுக்காக துண்டில் வாங்கி வாயில் குத்திண்டா. இந்த கொதிக்கிற ஆகாரம்லாம் வாயில் குத்திக்கூடாது. கட்டு அம்ல லவண தீக்ஷ்ண அத்யுஷ்ண ரூக்ஷவிதாகினா ஆகாராக ராஜசசேஷ்டாக. இதெல்லாம் ரஜோகுணத்தவர்களுக்கு விட்டுடுன்னுட்டான். கடைசியாக தமோ குணத்தவர்கள் தெரிவிக்கிறான், இது இத்தனையே தமோ குணம். யாதயாமம் கதரசம் பூதி பர்யுஷிதம் உச்சிஷ்டம் அமேத்தியம் இதெல்லாம் ஆகாராக தமசசேஷ்டாக. தமோ குணத்தவர்களுக்கு ஆகாரம் யாதயாமம், சமையல் பண்ணி தளிகள் பண்ணி ஒரு ஜாமம் முடிஞ்சு படுத்துனா அதை சாப்பிடக்கூடாதுன்னுட்டான் கண்ணன். அவன் சொல்லியிருக்கிறது ஒரு ஜாமம். நாம் பேசியிருக்கிறதுலாம் இப்போ வாரக்கணக்கை பற்றி. போன வாரம் ஒன்று பண்ணேன், அதை இந்த பொட்டிக்குள்ளே வச்சுருக்கோம். பொட்டியை திறந்தா என்னமோ தெரியல வரிசையாக வளர்ந்துட்டே இருக்குது. அதை சாப்பிடலாமான்னு கேட்டால் கீதை தெரிஞ்சவா சாப்பிட முடியாது. ஏன்னா பண்ணி தளிகை பண்ணி ஒரே ஜாமம், ஜாமத்துக்கு அப்புறம் படுத்துனாலே அந்த பண்டத்தை தூக்கி போட்டுவிட வேண்டியதான். ஆக யாத்தயாமம் கதரசம், இயற்கையான ரசம் படுத்துனாலே அதை சாப்பிடக்கூடாது. பூத்தி அதன் கந்தம் மாறிடுத்துன்னா சாப்பிடக்கூடாது. பர்யுஷித்தம் ஊசிப்படுத்துன்னா சாப்பிடக்கூடாது. நிறைய பேர் இன்னைக்கு இட்லி இன்னைக்கு புளியோதரை இன்னைய விட நாளைக்கு நன்னா இருக்கும்னு சாப்பிட்றவா எத்தனை பேர் இருக்கா தெரியுமோ? இன்னைக்கு இட்லி இருக்குது, நாளைக்கு அதை ஒரு பரட்டுட்டு சாப்பிட்டா ரொம்ப நன்னா இருக்கும். இன்னைக்கு புளியோதரையை பெருமாள் கோவில் இன்னைக்கு கொடுத்தா வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டு பாருங்க என்னமா இருக்குங்கிறாடோ இல்லையோ, மொத்தம் கூடாதுன்னுட்டான் கண்ணன். யாதயாமம் கதரசம் பூத்தி பருஷிதம் உச்சிஷ்டம். ஒருத்தர் சாப்பிட்ட மிச்சத்தையும் சாப்பிட்றது கூடாது சிலரை தவிர. தெய்வ உச்சிஷ்டம், பாகவத உச்சிஷ்டம், தகப்பனார் உச்சிஷ்டம், பர்த்தா உச்சிஷ்டம், ஜேஷ்ட பிராத்தா உச்சிஷ்டம், ஆச்சாரிய உச்சிஷ்டம், இவைகளை தவிர மற்ற உச்சிஷ்டங்கள் கூடாது என்ன அழகா வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அந்த கீதைக்கே. உச்சிஷ்டம் த அமேத்தியம், கடைசியாக இறைவனுக்கு காட்டப்படாத உணவு கண்டிப்பாக உட்கொள்ளக்கூடாது. பகவானுக்கு கண்டருள பண்ணின உணவைத்தானே நாம் உண்ண வேண்டும். இந்த உணவு வகைகள்லாம் ஜாக்கிரதையாக இருந்துட்டோம்னா இந்திரியங்கள் கஷ்டமே படாது. அப்படி இல்லாமல் இந்த மீன் ஆசைப்பட்டு போய் பிராணனை விட்டதே, அதை போல நாமும் ஏதோ ஒன்றுத்துக்கு ஆசைப்பட்டா மீனை போல அனர்த்தந்தான் தெரிஞ்சுட்டேன்னார். அடுத்து 17வது பிங்களா நாம வேஷ்யாசீத் விதேக நகரே புரா தஸ்யாமே சிக்ஷிதங்கிஞ்சின் நிபோத நிருபநந்தன. ஹே ராஜன், பிங்களான்னு ஒரு பெண்ணை பார்த்து தெரிஞ்சனே, அவள் வேஷி.
அவள் வாசல்ல வருவர்கள்னு காத்துண்டே காலத்தை கழித்தாள். உடலும் தாழ்ந்து போயித்து, உள்ளமும் உருகி போயித்து. வந்த ஆறும் இவளுக்கு வயசான அப்புறம் கொஞ்சம் கூட திரும்பி பார்க்கல. இத்தனை நாள் இவளிடத்துல இன்பம் துய்த்தார்களே, நாளைக்கு இவளை திரும்பி பார்க்க போறா? அப்ப தெரிஞ்சின்றாலாம் உள்ள வந்து சேர்ந்தவள். என்ன கூட ஆறான்னு கையெடுத்து பார்ப்பார்களா? அப்ப பெருமானவளுக்கு நேர சேவை சாதிக்கிறா போல தோன்றி, யார் கைவிட்டாலும் நாம் இருக்கிறோம்னு சொல்ல இந்த வேஷ்யாஸ்திரிக்கு கூட பெருமான் இருக்கிறானா என்றவள் புரிந்து கொண்டு, இத்தனை கெட்டன்னத்துல கூட பெருமான் என்ன வந்து ரட்சிக்கிறேன்னா, அப்ப முதல்லேருந்து நான் நல்லவளா இருந்திருந்தா எப்படி இருந்திருப்பேன் அன்போடே என்று வேஷ்யாஸ்திரி பேசிக்கொள்ள, அவளிடத்திலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு போல் இருக்கு. முதலிலிருந்தே பெருமான கணவனாக வரிப்பதை விட்டுட்டு எதுக்கு மற்ற பேரை பற்றி நாம் நினைக்கிறோம் என்ன அவளை பார்த்து தெரிஞ்சுட்டேன்னார். அதற்கடுத்தா போலே அழகான சரித்திரம். குரரிங்கிற பறவை, அந்த பறவை என்ன பண்ணிட்டு ஏதோ ஒரு தின்பண்டம் வடைன்னு வச்சுப்போமே, மாஷா பூப்பம்னு வச்சுப்போம். அந்த வடையை வாயில் வச்சுட்டே இருந்தது. சுற்றி மற்ற பறவை எல்லாம் அதை துன்புறுத்திகிட்டே இருந்துதான். யோசி, இதுகள்லாம் ஏன் நம்மளை பார்த்து இவ்வளவு கட்டப்படுறதுன்னுட்டு இந்த வாயில் இருந்த வடையை தூக்கி வெளியில் படுத்து, அவ்வளோதான். கிட்டக்க ஒன்றும் வரல, சுவஸ்தமாக தனியாக தூங்கி படுத்து இந்த பறவை தெரிஞ்சின்றார். நம்ம கையில் எத்தையானு வச்சுண்டா 4 பேர் சுற்றி வருவான். தூக்கி போட்டுட்டா ஓத்தனும் கிட்டக்க வரவே மாட்டான். குரரிப்பறவையை பார்த்து தெரிந்து கொண்டேன். கூரத்தாழ்வானை பற்றித்தான் சம்பிரதாயத்திலேயே தெரிவிப்பார்கள். வஞ்சமுக்குறும்பாம் குழியக் கடத்துன்னங் கூரத்தாழ்வான் சரண் கூடிய பெண். அதாவது மொழியக் கடக்கும் பெரும்புகழாம் வஞ்சமுக்குறும்பாம் குழியக் கடத்துன்னங் கூரத்தாழ்வான். தனமதம், வித்யாமதம், ஆபிஜாத்திய மதம், ஆபிரூப்பிய மதம், 4 மதமும் அந்த பெரியவருக்கு கிடையாதாம். நான் படித்தேங்கிற மதம், பணக்காரங்கிற மதம், அழகன்கிற மதம், உயர்குலத்தவன்கிற மதம், இந்த 4 மதம் ஒருத்தனை பிடிச்சி ஆட்டுற சொல்லியோ, இந்த 4ஐயும் தாண்டுவது மிக மிக கடினம். 4ஐயும் சேர்ந்து நுட்டா எப்படி இருக்கும்னு ஒருத்தர் வேடிக்கையாக சொன்னார். ஒரு குரங்கு, அந்த குரங்கு கள்ள குடிச்சுடுத்து. அதுவே குரங்கு, அது கள்ள குடிச்சா என்ன ஆகும்? அதோட இல்லை, அதுக்கு பைத்தியம் முடிச்சுடுத்து. அதோட இல்லை, தேள் கொட்டிடுத்து. குரங்குக்கு பைத்தியம் பிடிச்சு கள்ள குடிச்சு தேள் கொட்டிவிட்டா அது ஆடுற ஆட்டம் தாங்காது. அதை போல ஒரு மனுஷனுக்கு இந்த 4ல் 1 இருந்தாலே அவனை பிடிக்க முடியாது. இந்த 4 சேர்ந்து இருந்ததுன்னு வச்சுப்போம், அவனை பிடிக்கவே முடியாது. அப்படி இல்லாமல் அதை குறைத்து